SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கும் உள்ள குமுதம் சிநேகிதினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது பிறக்கவிருக்கிற தமிழ் புத்தாண்டு 2025 வருட விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வெள்ளம் கொடுக்க போகிறது. யூஸ்வலி இந்த ஹாப்பி நியூ இயர் நம்ம எல்லாம் சொல்லி கொண்டாடுறோம் தான். ஆனால் அந்த ஆங்கில புத்தாண்டு என்பது மேலை நாட்டவருடைய கணிதத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானப்படுகிறது. இயல்பாகவே புத்தாண்டுனா என்ன, நம்ம மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், இல்லை வருட பலனாக இருக்கட்டும், எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய அடிப்படையில் தான் நம்ம கணிச்சு பலன் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போது நியூ இயர் பிறக்கும்போது கோச்சாரம் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உலகம் இயங்க போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் உண்மையான தமிழ் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 14ஆம் தேதி. ஏன்னா மேஷம் அப்படின்ற வீட்டிலேருந்து சூரியன் தன்னுடைய நகர்வை அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக நகர்த்தி ஒவ்வொரு மாதத்தையும் கடத்தி கொண்டு போய் போவார். அதுதான் முடிக்கும் போது மார்கழி மாதம் தாண்டி அப்படியே பங்குனி சித்திரை திரும்ப அப்படியே நிற்பார் அடுத்த வருஷத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு டிரான்சிட்டோட தான் சூரியன் தன்னுடைய நகர்ச்சியை 12 ராசியில் இருக்கக்கூடிய 12 வீடுகளுக்கும் பிரகாசம் செய்து ஒவ்வொரு மாதத்திற்கான பலனை கொடுப்பார். இதுதான் நம்ம ஜோதிட அறிவியலுடைய ஒரு சாராம்சம். எப்படி இருக்க போகுது என்னோட ராசிக்கு, வாங்க நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்னத்தை நான் சொல்ல, அப்பப்பாடின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு 7.5 சனியில் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வழியாக புரட்டி போட்டு கப்பல் கவுந்து திரும்ப தட்டு மாதிரி மேலே ஏறி இப்போ நின்னாச்சு. நங்கூரம் போட்டு இழுக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த அளவில் 7.5 சனியில் இத்தனை நாள் ஆட்பட்டு கொண்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி கரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2ல் போய் பார்வை, குரு பார்வை, 6ல் குரு, பரவாயில்ல, நம்மளுக்கு ஒன்றும் நல்ல பிளான்ட் இல்லை குரு. அவர் போய் 6ல் மறையுதுன்றது ஓகே தான். நான் சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி தனுசுக்கு குரு 6ல் மறையுதுன்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறதுனாலே காசு, பணம், துட்டு, மணிமணி, யாரெல்லாம் காசால் கஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் என் சேமிப்பு போயிடுச்சுன்னு தவிச்சிங்களோ, யாரெல்லாம் என் நிம்மதியே போச்சுன்னு உட்காந்துருந்தீங்களோ, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் காரணம் தெரியாமல் தவிச்சிங்களோ, எல்லாமே மாறப்போதுங்க. மகர ராசி பெண்களுக்கு மகத்தான வருடம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டு பில்ட் ஆகிருக்கு பாரு. நீங்களே உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுடைய அதீத ஆளுமை அதிகரிக்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தால், 3ஆம் இடத்துல ராசிநாதன் அமரும்போது என்ன ஆகும்னா, 3ஆம் இடம்னாலே தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அங்கே போய் ராசிநாதன் அமரும்போது எல்லாமே வெற்றி தானே. ஆனால் என்னன்னா 3ஆம் இடம்ன்றது தேவையில்லாத நட்பு வட்டம். அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அது வர சனி இருக்காருன்ற போது அன்னெசரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்மளுக்கு கொண்டு நம்மளை ஏதாவது ஒன்றில் மாட்ட வச்சுருவாங்க. ஏற்கனவே வாங்கினாடியே போதும் நம்மளுக்கு. அதனால் பழகிற பழக்கத்தில் மட்டும், பேசுகிற மனிதர்களிடம் மட்டும் கவனம் கவனம் கவனம். 2ஆம் இடத்துக்கு ராகு பார்வை வரப்போகிறாரு. குருவுடைய பார்வை வேறு 2 கொடுக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசி கஷ்டப்படுத்துங்க. யாராவது நான் தான் பெரிய ஆளுன்னு கூட சொன்னால், ஆமாப்பா நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம கோப்பை கொடுக்க வேணாம், கடவுள் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துப்பாங்க. அதனால் அமைதியாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் வாங்கின அனுபவத்தெல்லாம் வச்சு அடுத்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உறுதி. இல்லை எகைன் மறுபடியும் முதலிருந்து அடுத்தவர்களை குற்றம் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிப்பேன் என்றால் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சூப்பரான டைம் பீரியடு முறையாக பயன்படுத்திக்கோங்க. 10ல் குருவுடைய பார்வை, கண்டிப்பாக வேலையில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம். அதுவும் 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது, புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது வேறு என்ன வேணும். அதுவும் சுக்கிரன் நம்மளுக்கு சாதகமான பிளானட் வேறு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தின் வாசல் படி திறந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, அனுமன் வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுது. அனுமன் வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் எல்லாம் தீர்ந்து போகும். முடியும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு கொஞ்சம் வெண்ணெய் காப்பு பண்ணி அந்த வெண்ணெயை தானே சாப்பிட்டுவாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்துடும். வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை உங்களை மகத்தான வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும். கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்க போகுதுங்க. எனக்கா 7.5 சனி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை கேட்டுக்கிற அளவுக்கு இந்த 5 வருஷம் இல்லாத ஒரு பரிணாம வளர்ச்சியெல்லாம் கும்பராசி நிகழ போகுது. ஏன்னா குரு தன்னுடைய விசேஷமான பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையால் கும்பராசிக்காரரை பார்க்க போகிறாங்க. அதுவும் 5ஆம் இடத்துல உட்காந்து பிள்ளைகள் மூலமாக ஆதாயம், காதல் இணைக்க போகிறது. 5ஆம் இடமே எல்லாம் தாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கலை, இலக்கியம், இறை கடாட்சம்,
இறைத்தன்மை எல்லாம் 5ஆம் இடம் தான். சூதும் 5ஆம் இடம் தான். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கிடைக்கும் யாராவது சொல்லி ஏமாத்தினாங்க. தயவு செஞ்சு பெண்களே உஷாராக இருந்துக்கோங்க. போகவே போகாதீங்க. ஏன்னா தலைக்கு மேலே ராகு வேறு வரப்போகிறாரு. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சும்மாவே இருக்க விட மாட்டார் இந்த சென்ட்ராசு. அங்கே கொண்டு போய் விடுவோம், இங்கே கொண்டு போய் விடுவோம், உங்களை போட்டு பாடாக படுத்துவார். கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா பிளானட் சும்மா விடாது. அதனால் நிறைய ஆன்லைன் மோசடியில் மாட்டக்கூடிய தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சம் என்ட்ரி ஆகக்கூடிய டைமாக இருக்குது ராகுவோடைய. ஆனால் பெருசாக பாதிப்பானா பாதிக்க முடியாது. ஏன்னா குரு பார்க்க போகிறார் அங்கேருந்து. அதனால் ராகு வந்து கழுத்தை பிடிச்சி பாரு, யாய் சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு. இருந்தாலுமே ராகுவோட கேரக்டர் லைட் அப்படி அப்படியே வெளிப்படும்ல. அதனால் கொஞ்சம் கவனமாக, முதலீட்டில் மட்டும் கவனம். நிறைய பேருக்கு உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு வேலை கிடைக்க போகிறது, அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, பணம் வரப்போகிறது. சூப்பராக இருக்குது. 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை வேறு லெவலில் இருக்க போதுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்துலாம் இயக்க போகிறாரு. ரொம்ப நல்ல அற்புதமான டைம் பீரியடு கும்பராசிக்காரர்களுக்கு. நான் அதை எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு 7.5 சனி நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பிளானட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சேமிப்பு உயரப்போகிறது, மதிப்பு உயரப்போகிறது, மரியாதை உயரப்போகிறது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸுக்கு இருந்த பிரச்சனைலாம் தீரப்போகுது. கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. கலைத்துறையில் பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க, செலிபிரிட்டி ஆக போகிறீங்க. குருவுடைய 9ஆம் பார்வை பாக்கிய பார்வை கிடைக்க போது சூப்பராக இருக்க போகிறீங்க. பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளி கொண்டு வருவதற்கு முடியும்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகா பெரியவரை பிடிச்சிக்கோங்க, சித்தரை பிடிச்சிக்கோங்க, சுரக்கா சித்தரை பிடிச்சிக்கோங்க. நிறைய சித்த மார்க்கத்தை பயணிக்கக்கூடிய அவர்களோடு பயணம் செய்யுங்கள். இல்லை உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை கும்பிடுங்க. ஒன்றே ஒன்று, புதன் வீட்டில் இருந்து உங்களை வந்து பார்வை செய்கிறார். மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆகச்சிறந்த ஆசி கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு அம்பாள் தயாராக இருக்கா. மீனாட்சி அம்மன் வழிபாடு இல்லை ஒரு தடவையாவது இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே போய் மீனாட்சியை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு மதிநுட்பத்தால் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தெளிவை என் அன்பிகை கண்டிப்பாக கொடுப்பாள். ஓகே, மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025வது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது. 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிறார். அமர்ந்து பார்த்தா அதுக்கு வந்து கர்மஸ்தானத்தை 6ஆம் இடத்தை இயக்க போகிறார். என்ன மேடம் சனி வராங்க 7.5 சனி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா சுபரோட வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிறாரு. எப்படி வந்து கெட்டது பண்ணுவார், நல்ல பிள்ளையாக மாறிடுவார் சனி. குருவோட வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் உங்ககிட்ட யார் பேசினாலும் அவங்களை நீங்கள் மாற்றி விட்டுருவீங்க. சனியை மட்டும் சும்மாவா விடுவீங்க? அப்போ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க சனி அப்படின்றவர் என்ன வர குருவாக மாறி உங்களுக்கு அருள் பாவிக்க போகிறார். நல்லா இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். ஒரே ஒரு விஷயம் கிளியர், இது வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களோட டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அஷ்டம சனியில் ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை வந்து 7.5 சனியில் ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி ஜென்ம சனியில் ஜெயிச்சிருப்பவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா சனி தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களுடைய 3ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை இயக்குவார். உட்காந்து அப்படியே அவருடைய 3ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை இயக்குவார். இப்போ குரு 4 வரை உட்காந்துருக்காரு. ஸோ 3 இயங்க போகுது, 4 இயங்க போகுது, நிறையா இருக்குங்க. 6 இயங்க போகுது, 10 இயங்க போகுது, எல்லாமே இயங்க போகுது. கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமாக அற்புதமான ஒரு டைம் பீரியடை கொடுப்பதற்கான நேரம் இனிதே கூடி விட்டது. எதில் கவனமாக இருக்கணும்? பழகிற மக்களிடம் கவனமாக இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் இது வரைக்கும் நீங்கள் தவிச்சிட்டு இருந்த தவிப்புக்கெல்லாம் யாரு கெட்டுச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கேட்டுருச்சு. இந்த தடவை அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான விலை கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாமனார் மாமியார் சொத்து சேரப்போகுது, அம்மா அப்பா சொத்து சேரப்போகுது, இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனம் பழசு இருந்தால் அதை போட்டு புதுசாக வாங்க போகிறீங்க. 2 சக்கரம் வாங்குறது 4 சக்கரம் வாகனம் வாங்க போகிறீங்க. சூப்பராக இருக்க போகுது. இன்டீரியர் பண்ண போகிறீங்க, வீட்டுக்கு சோஃபா வாங்க போகிறீங்க. எல்லாமே நல்லது நடக்க போகுது. சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் பெருசாக பயந்துக்கணும். எதில் கவனம்? சிந்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம். எல்லாமே நல்லதாக இருக்குது. நம்மளா போட்டு குழப்பிட்டால் தான் உண்டு. பெரிய விஷயம்னா ராகு 12க்கு போயிட்டு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, கொஞ்சம் பெரிய விரயம்லாம் கொடுப்பாரு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெரிய விரயம் சுப விரயமாக கொடுப்பாரு. நல்ல விஷயம் தானே. இப்போ வீடு வாங்கினா அது சுப விரயம் தானே. அப்போது பிரம்மாண்ட வீடு வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் வீடு வாங்கணுன்ற உங்களுடைய ஆசை அபிலாஷை எல்லாம் நிறைவேற போகிறது. எல்லாமே நல்லா இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு எதை குறித்துமே நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாம். என்ன வழிபாடு பண்ணலாம்? பழனிமலை முருகன் வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். ஏன்னா மேஷனாலே மலை மேல் இருக்கக்கூடிய வீடு தான். ஸோ மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. முடிவு நினைக்கிறவங்க இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே போய் முருகன் கோயிலில் போய் சல்யூட் அடிச்சுட்டு அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை நான் தினமே அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் கவலையே வேணாம். இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. முருகன் அருளால் முடியாத அனைத்தும் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இனிதே ஒன்றையும் ஹெல்த்தில் கவனம்,
கண்டிப்பாக பல்லு சம்மந்தப்பட்ட பழி வரும், கண்ணு சம்மந்தப்பட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, பேக் போன் L1 L2 கிட்ட ஒரு ப்ராப்ளம் வரும், கால், இந்த 4 இடமும் கவனம் கவனம் கவனம். பெண்கள் வந்து இந்த 4 இடத்துலையும் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சும்மா போகும்போது கீழே விழுந்துட்டேன், சும்மா போகும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, இதெல்லாம் ஏன்னா 12 உங்களுடைய வீட்டுக்கு தான் வந்து சனி உட்காந்துருக்காரு, அது காலப்புருஷனுடைய 12ஆம் வீடு, அது பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் பாதம் சார்ந்து சில வலிகள் வருது, பாதம் சார்ந்து சில தொந்தரவு வரதெல்லாம் வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்களே. அதனால் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேறு பிராண்டெல்லாம் மாற்றி அதன் மூலமாக சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான டைம்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இந்த 2025 வருட விசுவாச வருடத்தில் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, இப்போ 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்துட்டோம். வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் நிறையா ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள். குமுதம் சிநேகிதியோடு. நன்றி, வணக்கம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.